போயா விட்டது. அநேகமாக ஓரிரு நாட்களிலே அடுத்த வாரத்துல கீழையும் மேலேயும் இருக்கிற மாதிரி மாடி கட்ட போறோம். கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் பணத்துல ஒரு கோடிக்கணக்கான அமௌண்ட், 3/4 கோடி ரூபாயில நம்முடைய கட்டடமானது இங்க உயர வரப்போகுது. கீழே 3 கட்டடம், 3 வகுப்பறை, மேல 3 வகுப்பறை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஏதாவது மாற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணோம். பெற்றோர்களுக்கு எப்பயுமே நாங்க பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்து பழக்கம். ஒரு போட்டி வைப்போம், ஒரு திறன் போட்டி வைப்போம், ஒரு விளையாட்டு போட்டி வைப்போம். அதுல பிள்ளைகளுக்கு நாங்கள் பரிசு கொடுப்பது வழக்கம். ஆனால் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணோம். சரி, எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, அவங்க எல்லா பெற்றோருமே எங்க பெற்றோர், எல்லாருக்குமே நாங்கள் வாத்தியார் டீச்சர் தான். ஆனாலும் அதுல அதிர்ஷ்டசாலி யாரா இருக்கிறாங்க, அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்குது? இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தா எல்லாருக்குமே அதிர்ஷ்டம், அது வேற விஷயம். ஆனா இன்றைக்கு ஒரு சிறிய அதிர்ஷ்டத்துல முன்னாடி இருக்கிறது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. அதுல குழுக்கு சீட்டு போட்டு யார் பேர் வருதுன்னு பார்க்கலாம்னு நினைச்சோம். பேர்லாம் எழுதிட்டு சூட்டி போடுறதுக்கு அது கூட ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லக்கி கார்னர் மாதிரி நம்ம ஊர்ல திருவிழா வைப்போம் இல்லையா, அதுல வச்சிடலாம். யாருக்கு அந்த லக்கில 10 செகண்ட் யாரு வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை சேர்ந்த அருமை பெற்றோர்கள் தயவு செய்து இங்க வாங்க. பரிசு வாங்க கை கட்ட மாட்டீங்களா?